128 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 128 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 5ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்படியே நம்ம தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவரே, இப்பொழுது ஆண்டவரே ஒரு வார்த்தைக்கு நேராக ஆண்டவரே வந்திருக்கிறோம். என்னை மறைத்து நீ வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தாவே ஆண்டவர், நீங்க பேசுகிற வார்த்தையானது ஒரு பிள்ளைகள் உள்ளத்துல கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். தாவே, இந்த வார்த்தையை கேட்டு விட்டுவிடாத படிக்க அதன்படி வாழ்வதற்கு ஆண்டவரே பிள்ளைகளை தேவன் தகுதிப்படுத்தக்கூடிய ஜெபிக்கிறேன். தாவே, என்னிடத்துக்காக மறைத்து வெளிப்படுவீராக. இயேசுவை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலே இது எல்லாத்துக்கும் ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இதுல காலையிலே நான் சமூகத்துல நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கோடிட்டு காண்பித்தார். இதை குறித்து நீங்க பேசுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அதனால நீங்க இந்த வந்த வசனத்தை எடுத்து நான் பிரசங்க எடுத்துக்கிறேன். கர்த்தர்களோடையும் என்னோட செய்வாரா பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. நான் வேண்டுமா நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லி நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம இந்த வேத வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எங்க இருக்கிறாரா? பரலோகத்தில் இருக்கிறார். அப்ப அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை, அந்த பரலோகத்தின் அந்த கிருபைகளை, அந்த பரலோகத்தின் அவருடைய நிரந்தரமான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனும் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நீங்க நடக்கிற பிள்ளையா காணப்பட வேண்டும். இந்த வார்த்தைப்படி நீ ஜபிக்கிற பிள்ளையா காணப்பட வேண்டும். ஏதோ நீங்க நான் பிரசங்கனம் பண்றேன், இந்த வார்த்தை நான் கேட்கிறேன், கேட்டுட்டு விட்டுட்டு போகாம அந்த வார்த்தையின்படி நீங்க ஒவ்வொரு நாட்களும் நீங்க ஜபிக்கும் பொழுது, இந்த வசனத்தின்படி நீங்க ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது, நிச்சயமா நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வார்த்தை வாழ்க்கையில் கிரியை செஞ்சா ஆண்டவர் அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை என்ன செய்வாராமா? அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்துல பாருங்க, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை செய்வாய், நீ காண்பாய் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இன்னைக்கு நான் எடுத்த தலைப்பட்ட தெரியுமா? பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு உலகத்துல நம்ம ஏகப்பட்ட நிறைய ஆசீர்வாதத்தை காணப்படலாம். நம்ம உலகத்துல வாழ்க்கையில நிறைய ஆசை இருக்கலாம். ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம கிட்ட நிலையா இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் அல்ல. அந்த ஆசீர்வாதம் நம்மளை விட்டு தூரமா போகக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப நிலையான ஆசீர்வாதம், ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா அது தேவனுடைய கரத்துல காணப்படுகிறது. அது பரலோகத்தில் காணப்படுகிறது. அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் கர்த்தர் நிச்சயமாவே உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளை நிச்சயமா ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அதிலே நம்ம சங்கீதம் 134ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 120ஆம் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் வாசிங்க. 121 சாரி. எனக்கு ஒத்தாசை வரும் கடவுளுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்வருமா? ஒத்தாசை வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க இருந்து ஆசீர்வாதம் இருக்குது? எங்க தான் நன்மை இருக்குதுங்க? நீ நினைக்கிறா நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு இந்த ஆசீர்வாதம் போதுங்க, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் போதும், இந்த உலகத்தின் நன்மைகள் போதும் அப்படின்னு யோசிக்க கூடாது. இந்த உலகத்தின் நன்மை, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் நம்மளை விட்டு தூரமா போக முடியாது, நம்மளை விட்டு விலகி போக முடியாது.
சங்கீதம் 122 9ஆம் வசனம் வாசிங்க. 129ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக. அப்ப அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்குது? எங்க இருக்கு ஆசீர்வாதம்? ஹலோ, எங்க இருக்கு ஆசீர்வாதம்? நான் சொல்லிட்டு வாசிங்க. நீங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக செய்வேன். தேடு. அப்ப எங்க ஆசீர்வாதம் இருக்குது? ஆலயத்தில் எங்க இருக்குங்க? ஆலயத்தில் இருக்குது. அப்ப இந்த ஆலயத்துல வந்து நீ ஆண்டவரை தேடுனா, இந்த ஆலயத்துல வந்து ஆண்டவருக்கு நீ ஜெபித்தா, அவரை கூட்டா, அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னதான் மாம்சபலத்துல ஓடி ஓடி சம்பாத்தியம் பண்ணாலும், வாய்ப்பு சம்பாத்தியம் பண்ணாலும் அந்த சம்பாத்தியம் நம்மளோட ஓடி போயிடும். ஆனா ஆண்டவர் தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களை மட்டும் ஏங்க திரும்பி போகாது. அது நம்ம கூட தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை ஜோம் ஆண்டவர் நீங்க என்ன ஆசீர்வதிங்கப்பா, நீங்க என்ன ஆசீர்வதிங்கப்பா, நீங்க குடும்பத்தை நன்மை நிரப்புங்கப்பா அப்படி நான் தோற நீங்க ஜோம் பண்ணுங்க. நான் அப்படிதான் ஜெபிக்கிறேன் காலையில. நான் அப்புறம் வந்த உடனே அப்படி ஆண்டவர் நீங்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா, என் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, என் மனைவியை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்க தான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இந்த உலகம் எல்லாம் போயிடும், இந்த உலகத்தின் ஆசை எல்லாம் மறந்துட்டு ஆண்டவரே. நீங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் செய்யாது மறந்து போக கூடவே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதே சங்கீதம் 128 1ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சொல்லுங்க அவன். சொல்லுங்க அவன் பாக்கியவான். சொல்லுங்க அவன் பாக்கியவான். அவன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் வசனம் வாசிக்கிறேன். சொல்லுங்க கர்த்தருக்கு. சொல்லுங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவது என் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை, அந்த நிரந்தரமான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, உங்க குடும்பம் பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படணுங்க. ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற, நான் பூமியில இருக்கிறேன், நான் பூமியில என்ன வேணாலும் செய்வேன், என் இஷ்டம் போல பேசுவேன், என் இஷ்டம் போல நடப்பேன், எந்த காரியம் செய்வேன். கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம இஷ்டம் போல என்ன செஞ்சாலும் அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவருக்கு பிரியமான செஞ்சா மாத்திரம்தான், அவர் சொன்ன வார்த்தை கேட்ட மாத்திரம்தான் கர்த்தர் உங்களுக்கு நீங்க ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் நீங்களும் உங்க குடும்பம் பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவருக்கு சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயந்து நட. நடக்கணுமா? நடக்கணுமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ஒவ்வொரு நாட்களும் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் சொல்லுதாண்டவரே. ஏசப்பா அந்த பயத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க, உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்க குடும்பத்துல காணப்பட்டா, கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்க உள்ளத்துல இருந்தா, ஆண்டவர் சொல்வாரு, வாங்க என்ன குறித்து பயப்படுறாயா, ஓ பயந்து நினைக்கிறா, ஓ அப்படியே தாழ்மையாக சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்புறம் அங்க சொல்லப்படுது. அப்ப இரண்டாவது என்ன பார்க்கறேன்னா, இன்னொரு வாசிக்கிறேன். உபாகம புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அங்க நம்ம என்ன பார்க்க பாருங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவசியம்
நான் என்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க பாக்குறோம் ஆண்டுக்கு எப்படி பயப்படணுமா? என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் என் தேவனுக்கு நான் பயப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் யோசிக்க சொல்லப்படுது, இப்பொழுது இஸ்ரவேலே நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை என்ன செய்யணும்? நீ நடக்கணும். பயப்படுறது பெருசா இல்லைங்க. அவர் வழியில நடக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை நடக்கணும். வசனம் என்ன சொல்றதோ அதை நடக்கணும். நீ வாழ்ந்து காமிக்கணும். உன் கிரியைகளை காமிக்கணும். உங்க வாழ்க்கை நடந்து காமிக்கும் பொழுது அந்த நடக்கிற தேவன் உங்களையும் நீ ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோக ஆசீர்வாதம் அப்படி நமக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. உலகத்துல எப்படியாவது கஷ்டப்பட்டு வளர்ச்சி பெற்று கொள்ளலாங்க, வேற சொல்லி பெற்று கொள்ளலாங்க. ஆனா என் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை, அந்த ஜீவனின் ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா என் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்க முதலாவது ஒரு காரணம் தெரியுமா? என் தேவனுக்கு நான் பயந்து நடக்கணும். அவர் பாதையில போகணும். நான் வழிகளில் போயிடக்கூடாது. நான் அங்கிட்டு போகக்கூடாது, இங்கிட்டு போகக்கூடாது. என் தேவனே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் வழியில் யாரெல்லாம் போகிறோமோ, அவர் வார்த்தை யாரெல்லாம் கீழ்ப்படுத்தி போகிறோமோ அவங்களதான் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவது உங்களுக்கு என்ன தேவை? என்ன வேணும்? முதல் சொல்றீங்க தேவனுக்கு பயப்படணும். நீங்க தேவனுக்கு பயப்பட பயம் இல்ல போயிடுச்சு. யார் பயப்படுறாங்க தெரியுமா? யார் பயப்படுறாங்க? மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணிய வரும். மனுஷனுக்கு பயந்தா எல்லா பிடிக்கிட்டு ஓடிடும். வீட்டுல இருக்க. ஆனா கர்த்தருக்கு பயந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க படுக்கும் போது 40 நிமிஷம் படுக்கும் போது என்னோட ஆவி ஆத்மா சரீரம் மூணையும் பரிசுத்தப்படுத்துங்க பாரு சொல்லி படுத்து அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சரீரம் அவரால் படைக்கப்பட்டது, இந்த உருவம் அவரால் படைக்கப்பட்டது. அப்போ இந்த சரீரத்தை அவர்தான் பாதுகாத்துக் கொள்ளணும். அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும் அனுசரித்த ஆண்டவரே என் ஜீவனை உங்கள்கிட்ட ஒப்புக் கொடுக்குறப்பா, என் ஆத்மாவை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் சரீரத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஏன்னா நான் ஆண்டவரை விட்டு நான் வழிவிலைக்கு போயிடக்கூடாது. அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாறி போயிடக்கூடாது. பிசாசினை வேற பக்கம் கொண்டு போயிடக்கூடாது. என் சுந்தையை கொண்டு போயிடக்கூடாது. அப்பா என்ன செய்யுமா? ஒவ்வொரு நாட்களும் நான் ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவரே நான் உங்களுக்கு பயந்து நடக்கணும், நான் உங்களுக்கு கீழ்ப்படையணும்ப்பா, உங்க வார்த்தைக்கு நான் செவிப்படுக்கணும்ப்பா. அப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஜெபித்து பழகி பாருங்களேன். கர்த்தர் அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்புறம் நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா? நான் வசனம் 12 வாசிங்க. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடைய. எது கர்த்தருடையதுங்க? அவருடைய ஆசீர்வாதம் எல்லாமே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இதோ வானங்களும் வானாதி வானங்களும். இந்த வானம் அவர்களதான், வானாதி வானங்களும் அவர்களதான். அந்த வானத்துல தான் கர்த்தரோட ஆசீர்வாதம் வரணும். அந்த பரலோகத்துல கர்த்தரோட ஆசீர்வாதம் வரணும். அது மாத்திரம் இங்க சொல்லப்படுது. அதில் உள்ள பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் ஒருவேளை நிறைய பேருக்கு பட்டம் போட்டு வச்சுக்கலாம். ஆனா அது கவர்மெண்ட்டுக்காக வச்சுக்கலாம், இது என்னோட சொத்து வச்சுக்கலாம். ஆனா அந்த சொத்துக்குள்ள யார் உள்ளதுங்க? எல்லாம் ஆண்டவருடையது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் இயேசுப்பா நமக்கு கொடுத்தது, அனுபவிக்க கொடுத்தது நமக்காக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நீங்க பயந்தீங்கன்னா அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதமும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அப்புறம் வாசிங்க. அதே சங்கீத புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க கர்த்தருக்கு பயந்தா அவர் உங்களுக்கு என்ன செய்வாரா?
ரெண்டாவது வசனம் வாசிப்பாளே. ரெண்டாவது வசனம் வாசி. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை என்ன செய்யும்? நல்ல முடியும். தேவனுக்கு நீங்க பயன்படுத்தீங்கன்னா, அவர் வழியில் நீங்க போனீங்கன்னா, அவர் பாதையில போனீங்கன்னா, அவர் சொல்றதை சரி கொடுத்து கீழ்படுத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீ உழைக்கிற உழைப்பு உன் வீட்டுல இருக்கும். நீ சம்பாதிக்க பண்ற பணம் வெளியே போகாது. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் மற்றவன் பிடிக்க திங்க மாட்டான். நீ உழைக்கிற பணம் உன் வீட்டுக்குள்ள என்ன செய்வான்? இருக்கும். எப்பங்க இருக்கும்? எப்ப ஆசை இருக்கும்? எப்ப இருக்குமா? அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏமாத்தி குடுக்கி உழைச்சா அது பணம் வீட்டுல இருக்குமா? சாபத்தை கொண்டு வரும். என்னத்தை கொண்டு வரும்? சாபத்தை கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும், கருத்தத்தை கொண்டு வரும். மனுஷனை நான் நினைச்சிருந்தா, இந்த சபைக்கு நினைச்சிருந்தா நான் போய் எல்லாத்தையும் பாட்ஸ் பிடிக்க முடியும். எனக்கு திறமை இருக்குது, எனக்கு பாசமா திறமை இருக்குது. ஆனா அது எங்க பொழப்பு அல்ல. அது எங்க பொழப்பு அல்ல. எங்களுடைய பொழப்பு தெரியுமா? எங்க பொழப்பு முழங்கால ஜோம். ஆண்டவர் நீங்க செஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா விடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஜெபிங்க. ஆண்டவருக்கு செய்யுங்க சொல்லணும். அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு மத்தவங்க போய் நம்ம எனக்கு இந்த சபை இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அது போறேன் அப்படி சொல்லி ஏமாத்தி நம்ம எல்லாம் செய்யலாங்க. ஆனா கர்த்தருக்கு நாம் கடன் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கடன் கொடுக்க வேண்டும். பயமில்லாம எதுவும் செய்யலாங்க, எந்த காரியமும் செய்யலாங்க, அசால்ட்டா செய்யலாங்க, திறமையோட செய்யலாம், வாய்ப்படத்துல எல்லா காரியம் செய்யலாம். ஆனா என் தேவனுக்கு முன்பாக நான் நேரத்துக்கு போகும் பொழுது அவர் கணக்கு கேட்பாரு. அந்த கணக்கை நான் என்ன செய்ய கூடாது? வாய் கட்டிக்கிட்டு குற்றவாளி அடிக்க கூடாது. நான் கோர்ட்ல போய் நிற்கும் பொழுது குற்றவாளி அடிக்க கூடாது, நீதிமானா அடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. கண்மன தேவனுடைய பிள்ளையே, நம்ம யாரும் ஏமாத்தி குடைக்கு வரல. கர்த்தர்ட்ட உண்மையாய் கேளுங்க. உண்மையான மனுஷனை பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து செய்வான். பெரும் ஆக்கினை. அதாவது அந்த வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 28:20 வாசிங்க. வாசிங்க. உண்மையில மனுஷன் வாசிங்க. உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஐஸ்வர்யவானா இருக்கிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். நல்லா கவனிங்க. உண்மையாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையா இருந்தது உலகத்துல, குடும்பத்துல, இந்த கிராமத்துல உண்மையா இருந்து பழைப்பாருங்களா, அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கத்துறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மை நான் சொல்றேன் பாருங்களேன். சொல்றேன் சமூகத்துல ஆரம்ப காலத்துல 2009 அந்த ஊழியத்துக்கு நாங்கள் குடும்பம் வந்தோம். அப்ப எங்க வாழ்க்கையில குறைவான சம்பளம் தான். அந்த சம்பளத்தை குடும்பத்தை நடத்தினோம். ஆனா அப்புறம் பாருங்க, அப்புறம் எங்களை வேற டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அங்கேயும் அதே சம்பளம் கொடுத்தாங்க. ஆனா பாருங்க, அங்கேயும் ஒரு 2 வருஷம் ஊழியர்கள் செஞ்சோம். அப்புறம் ஒரு சில காரணம் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்தோம். அப்புறம் கலிமதத்துக்கு வந்தோம். அங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் கலிமதத்துல. ஆனா ஆண்டவர் சமூகத்துல அங்க அழுது ஜெபித்தோம். கர்த்தருக்கு ஒரு குறையும் வைக்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்க வந்தோம்? பாப்பாளசம் வந்தோம். ஆனா பாப்பாளசம் நிறைய வேதனைப்பட்டோம், நிறைய கஷ்டப்பட்டோம். இங்க வந்து 6 வருஷம் ஆச்சுங்க. ஆனா 6 வருஷமும் கர்த்தர் எங்களை கைவிடவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷங்க என்னமோ பண்ணாங்க, ஆனா கர்த்தர் எங்களை என்ன செய்றாங்க? ஒருபோதும் கீழே விடலைங்க. அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவருக்காக உண்மையா இருக்கும் பொழுது, நீ அவருக்காக உண்மையா ஓடும் பொழுது, உண்மையா ஜெபிக்கும் பொழுது, உண்மையா ஒவ்வொரு காரியங்களையும் உன் குடும்பத்துல, கிராமத்துல நீ அவருக்காக செய்யும் பொழுது கர்த்தர் உண்மையை பார்த்து உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். உண்மையான மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவார். அதான் பரிபூர்ண ஆசீர்வாதம் நீ பெறணும்னா அந்த உண்மைக்கு பாருங்களேன், பொய்ப்படாத உண்மையா இருப்பாண்டவரே, எல்லா காரியத்திலும் உண்மையா ஒவ்வொரு ஜோடு பாருங்களேன். கர்த்தர் 2000 போகும் பொழுது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க சொல்லப்படுது தேவனுக்கு நீங்க பயந்தீங்கன்னா, அது வழிகள் நடந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டு. அப்ப எந்த குறையும் இருக்காருங்க? எந்த குறையும் இருக்காருங்க? சங்கீதம் 34:10 சொல்லுது,
சொல்லுங்க. 34:10 சிங்கக்குட்டிகள் காய்ச்சலிட்டு கர்த்தரை ஒரு மணிக்கு என்ன செய்யுங்க? ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு நம்மளை பரவைப்பாரா? பரவைக்க மாட்டார். ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் அவருக்கு நான் உண்மையா இருக்கும் பொழுது அவருக்கு பயந்து நடந்தான்னு சொல்றாரு. உன் கையில் பிரயாசம் வீணா போகாது, உன் கையில் பிரயாசம் எங்க போகாது, ஹாஸ்பிட்டல் போகாது. உன் கையில் பிரயாசம் மத்தம் பிடிக்க சாக மாட்டான், உன் ஆசீர்வாதம் மத்தம் பிடிக்க சாக மாட்டான், விசாசம் பிடிக்க மாட்டான். நீ கத்திரிக்க பயந்து பாருங்க, உன் ஆசீர்வாதம் உன் வீட்டுக்கு நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போதும் கத்திரிக்கு பயந்து நடக்கும் பொழுது ஜோம் ஆண்டவரே, நீ கொடுத்த வேலைக்காக சோதரமப்பா, இந்த நாளுக்காக சோதரமப்பா, இந்த நாள் பொழுது என்னை பாதுகாத்துக்கணும் ஜோம் பண்ணுங்கள. ஆண்டு உங்களையும் பாதுகாப்பா, பிள்ளைகளையும் பாதுகாப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும் நீங்க தேவனுக்கு நான் பயப்படணும். அது எண்ணத்தோடு நீங்க இருங்கள, அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. அடுத்த வாசனை அதே உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசனை. அங்கே என்ன பார்த்தா, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக. அவரை பற்றிக் கொள்வீர்களாக. இதுல பாருங்க 4 விதமான blessing போட்டுருக்கு. பாருங்களேன், நீங்க தேவனுக்கு பயந்தா ஃபர்ஸ்ட் நீங்க அன்பு கூற வேண்டும், தேவனை பின்பற்ற வேண்டும், தேவனுடைய பயம் காணப்பட வேண்டும், கட்டளைகளை கைக்கொள்ளணும், நீ கீழ்ப்படியணும். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை உங்க குடும்பம் பெற்றுக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காரியம் கற்றுக் கொடுக்குறேன். நீங்க ஜெபத்துக்குள்ள போகும்போது சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்கப்பா, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க என்ன ஆசீர்வதிங்கப்பா. உலகத்துல ஆசீர்வதிக்க மாட்டவரே, உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் மாட்டவரே. அப்படி போராடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாருக்கு ஜெபம் பண்ணா? யாக்கோபு போராடி. எப்போ? ராமனும் எதுக்கு போராடினாங்க? அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு எல்லாம் பாருங்க, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் இருந்துங்க. எல்லாம் இருந்தாலும் அது அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கல, அது அவனுக்கு நிம்மதியை கொடுக்கல. அது அவனுக்கு குத்திக்கிட்டே இருந்தது. ஐயோ, நான் ஏமாத்தி வந்துட்டேன், நம்ம ஊருக்கு போறேன், எங்க அண்ணனை பார்க்க போறேன், எங்க அப்பாவை பார்க்க போறேன், என் வீட்டுக்கு போறேன், என் வீட்டுக்கு போனா நான் குற்றப்பட போனது அவனுதான். அந்த ஆற்றங்கள் எல்லாத்தையும் கடக்க வைத்துட்டு இவன் மாத்திரம் தனித்திருந்து ஆண்டவரோட ராம் முழுவதும் அவன் போராடி ஜெபித்த அந்த யாக்கோபு. ஆனா உன் பேர் யாக்கோபு இல்ல, இனி உன் பெயர் இஸ்ரவேல். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பேரை மாற்றினார், வாழ்க்கையை மாற்றினார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒரு வாழ்க்கை இவ்வளவுதான் ஆசீர்வாதமா, இவ்வளவுதான் பிளஸிங் யோசிக்கல. ஆண்டு சொல்றாரு, உன் ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்குது, நீ அவர்கிட்ட கேட்டா நீ பெற்றுக்கொள்வாய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பா சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணுமா? தேவனுக்கு பயப்படு. இரண்டாவது என்ன செய்யணுமா? வாசிக்கலாமா? இரண்டாவது சங்கீதம் எடுத்துக் கொடுத்தேன். சங்கீதம் 112ஆம் சங்கீதம் எடுத்துக்கிறோம். அங்க என்ன நம்ம பார்க்கலாமா? சங்கீதம் 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவன் நீதி என்றென்றைக்கும். அது விலகாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தேவ பயம் உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தேவ பயம் காணப்பட வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையில் பிரியமா இருக்கணும். எதுல பிரியமா இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையில் பிரியமா இருக்கணும். உலக வார்த்தையில பிரியமான மாதிரி பேசலாம், நிறைய பேசலாம், பேசலாம். ஆனா அது எனக்கு தலைவலிக்கு கொண்டு வரும், அது எனக்கு சோர்வு கொண்டு வரும், அது எனக்கு கஷ்டத்தை கொண்டு வரும். ஆனா தேவனுடைய வார்த்தை இருக்குது, அந்த
அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும், இந்த வார்த்தை உங்களை உருவாக்கும், இந்த வார்த்தை குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரர்கள் தான் பாருங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அத மாத்திரம் ஆண்டவர் சொல்றாருன்னா, அவன் சந்ததி, அவன் உங்க பிள்ளைங்க, நீங்க மாத்திரமல்ல உங்க பிள்ளைங்க உங்க பூமியில உங்க குடும்பத்துல பலத்திருப்பார்கள், செம்மையான ஒரு வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். அது மாத்திரமல்ல, நீங்க தேவனுடைய வார்த்தையில பிரியமா இருந்தீங்கன்னா, அது வார்த்தை நீங்க ரொம்ப மிகவும் பிரியமா இருந்தீங்கன்னா, ஆழமா இருந்தீங்கன்னா, தாகமா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு உங்க குடும்பத்துல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் என்ன செய்யும்? வீட்டில் இருக்கும், வெளியே போகாது. ஆமென் சொல்லுங்க. சுத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வேணுமா? எனக்கெல்லாம் வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, என் தேவனுக்கு நீ பயந்திருக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய வார்த்தையில நான் பிரியமா இருக்கணும். சங்கீதம் 1:2 சொல்றது, அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியம் ஆசீர்வாதம். அப்ப எப்ப நான் பெற்றுக்கொள்வேன்? கர்த்தருடைய வேதத்தில் நான் பிரியமா இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கணும், பிரியமா இருக்கணும், ஆசையா இருக்கணும். அப்ப அந்த 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 தன்மை உங்களுக்கு வரணும். ஆண்டவரே, நானும் ஒரு வார்த்தையை பிரியமா இருக்கணும், நானும் தாகமா இருக்க ஆண்டவரே, அந்த கிருபை தாங்க கேளுங்க, தேவன் தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்களேன், ஏசாயா புஸ்தகத்தை எடுத்துக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிற செய்தி, நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. மழை பெய்யுது பூமியில, அதை விதைச்சிருக்கிறோம், முளைக்குது, அப்புறம் அறுக்கிறோம், இறங்கி பெற்றுக்கொள்ளும். ஓகேவா? ஆனா இந்த வசனம் கர்த்தரோட வசனம், இந்த வசனம் நம்ம என்ன கர்த்தரை நம்ம ஜெபிக்கிறோமோ, எதுக்காக அந்த சமூகத்தில் வேண்டுறனோ, விண்ணப்பத்தை வைக்கிறனோ, அந்த விண்ணப்பம் பரலோகத்துக்கு போகுது. பரலோகத்துக்கு போய் பெருமையா வராம நான் எந்த காரியத்துக்காக அனுப்பினோ அந்த காரியம் எனக்கு வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் வார்த்தையா இருக்கிறார், அவர்தான் வார்த்தை, சகலமா அவர்தான் இருக்கிறார். யோவான் என்ன சொல்றது? யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. யோவான் 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர்தான் எங்க இருக்கிற தேவன். எங்க இருக்கிற தேவன்? தேவன் எங்க இருக்காரு? யோசிக்கிறீங்க, யோசிக்கிறாங்க, பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை உங்களை நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தையில, தேவனுடைய வார்த்தையில யாரெல்லாம் நீங்க ஒவ்வொரு நாட்களும் பிரியமா இருக்கணும். இன்னைக்கு மாத்திரம் பிரியமா இருக்க கூடாது. ஒவ்வொரு நாட்களும் நான் ஆழமா எடுத்து வாசிக்கணும், ஒரு தாகத்தோட வாசிக்கணும், விருப்பத்தோட வாசிக்கணும். வாசிக்கிறது பெருசு இல்ல, தியானிக்க பழகிக்கணும், அது கைக்குள்ள பழகிக்கணும், அது நடக்க பழகிக்கணும். அதபடி நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் அது வார்த்தையுடைய படி ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க. அல்லேலூயா. மூணாவது என்ன பார்க்கிறோம்? ஃபர்ஸ்ட் அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு தேவ பயம் உங்க குடும்பத்துக்கு தேவை. இரண்டாவது தேவனுடைய வார்த்தையில நீங்க பிரியமா இருக்கணும். மூணாவது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வாசிக்கலாமா? மூணாவது லேவியராகம புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன்.
என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் சொல்றேன். அல்லேலூயா. மூணாவது சொல்றாரு, இந்த ஆலயத்தை குறித்த பயம் உங்களுக்குள்ள காணப்படும். என்ன வேணும்? ஆலயத்தை குறித்த பயம். தேவன் ரொம்ப விரும்புகிறார். அவர் சொல்றாரு, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்திகளா இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபித்துட்டு போறவங்க எல்லாம் யாரும் பெருமையா போனதில்லை. அவங்கள ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இந்த ஆலயத்துக்கு தேவன் உணர்வு இருக்கிறார். அவரை கண்கள் எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கு, திறந்துகிட்டே இருக்கிறான். அவர் செவி ஜெபிக்கிற காரியத்தை அவர் பார்க்கிறாரு, ஜெபிக்கிற காரியத்தை அவர் கேட்கிறாரு. அப்போ உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய வேண்டுதல் அவர் காதுக்கு போய் என்ன செய்தாமா கேட்கும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம். நீங்க ஆலயத்தை குறித்த பயம் இருக்கணும். இன்னைக்கு ஓய்வு நாள் வேகமா ஓடணுங்க, ஸ்பீடா வரணுங்க, நேரமா எந்திரிக்கணும், வேலையெல்லாம் முடிக்கணும், முடிஞ்சிட்டு 10 மணிக்கெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்க போகணும். அந்த பயத்தோட ஆண்டவர் ஆராதிக்க வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் வரணும். ஒவ்வொரு வாரம் இந்த மட்டும் வரக்கூடாது, ஒவ்வொரு வாரமும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 2023 இங்க பிரவேசிக்கும் பொழுது ஒரு புறப்படும் ஆண்டவரே, நாங்கள் ஓய்வு நாள்ல நான் 10 மணி கரெக்டா உள்ள போயிருப்பா, எனக்கு உங்க ஆராதிக்க போயிருப்பா. அந்த பயத்தை தாங்கிட்டு அவர் எவ்வளவு வேலை கட்ட மாட்டவரே, அந்த வேலையெல்லாம் முடிப்பாண்டவரே, முடிச்சுட்டாண்டவரே, நான் உண்மை ஆராதிக்க வந்துடுவேன்ப்பா, உங்க தேட வந்துடுவேன்ப்பா. ஏன்னா இங்கதான் ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. கடைசியை ஒன்றுபட்டு வாசிப்போம். கடைசியாக சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 118 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோமா? 118 சங்கீதம் வசனம் 9 வாசிங்க. 9 வாசிங்க. பிரபுக்களை நம்புவதை பாருங்க. கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள். 115 9 வருஷம். 115 9 வருஷம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார். எப்போது நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேன்? எப்போ தெரியுமா? கர்த்தரை நம்பினா. அல்லேலூயா. 3 முறை வந்து பாருங்களேன். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரம்பத்திலே கர்த்தரை நம்பு, கர்த்தருக்கு பயப்படி கர்த்தரை நம்பு. 3 முறை அவன் சொல்றாரு. 3 முறை வேதத்தை வாசிக்கிறோம். அப்படி கர்த்தரை நம்புனா எல்லா நாட்களும் கர்த்தரை மட்டும் நம்பணும். அல்லேலூயா. தேவைக்கு மாத்திரம் கர்த்தரை நம்ப கூடாது. எல்லா நேரத்திலும் உனக்கு கஷ்டம் வரும்போது, உனக்கு பிரச்சனை வரும்போது, உனக்கு வியாதி வரும்போது, உனக்கு துன்பம் வரும்போது, எது வந்தாலும் கர்த்தரை மட்டும் நம்பு. கர்த்தரை உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் யார் நம்பினாங்க? நம்முடைய முற்பதாக்கள் ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான், ஈசாக்கு கர்த்தரை நம்பினான், யாக்கோபு கர்த்தரை நம்பினான். வேதத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கர்த்தரை நம்பிதான் வாழ்க்கை நடத்துறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை நம்புவாயா அவனுக்கு கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு உன்னை என்றும் அவர் நான் சொல்லுகிறேன்ல. அப்போ அவரை நீங்க பிடிச்சு கொள்ள வந்தவரே, நான் அவன் நம்ப மாட்டவரே அந்த இனத்துக்களை வந்துருங்க. உலகத்தை நம்பாண்டா, பிள்ளைகள் நம்பாண்டா, சொந்தத்தை நம்பாண்டா, அவங்கதான் நம்ம கூட
பிரச்சனை வரும்போது, வியாதி வரும்போது, எது வந்தாலும் அவர் உங்களுக்கு தூரவே போக மாட்டார். அந்த நேரத்துல ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா, என் குடும்பத்தை நோக்கி பாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும் நம்ம பார்க்கிறோம். முதலாவது அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு என்ன உங்களுக்கு தேவை? தேவ பயம் இருக்க வேண்டும். இரண்டாவது வார்த்தையில பிரியமா இருக்கணும். மூணாவது ஆலயத்தை குறித்த பயம் உங்களுக்கு காணப்பட வேண்டும். நாலாவது பார்த்தோம், கர்த்தரை நீ நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பினா சொல்லப்படுது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறையோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார். அப்புறம் கடைசி வாசிக்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் வானத்தை உண்டாக்கிறது, பூமியை உண்டாக்க சொல்லாரு, அவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே அனுசங்கத்துல அப்படியே எழுப்பி நிற்கணும். அனுசங்கத்துல அப்படி எழுப்பி நிற்போம். உங்க கண்களை போய் செபிக்க விடுவோம். 4 காரியத்துக்காக இன்னைக்கு 4 ஆண்டவர் வந்திருக்கிறோம். இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையானது. இந்த பரலோகத்தின்